பூச்சிக்கொல்லி மருந்தா பூச்சிக்கொல்லி மருந்தா வேலை வாய்ப்பா வேலை வாய்ப்பா திறக்காதே 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 வேண்டாம் 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 என்ன இங்க ப்ராப்ளம்? ஃபேக்டரி திறக்க கூடாதுன்னு பப்ளிக் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். உங்களுக்கு என்ன வேணும்? அதை நான் சொல்றேன். யார் இவன்? பேர் நேதாஜி, இந்தியா பத்திரிகையோட ஆசிரியர். ஓ, பத்திரிக்கைக்காரனா? அதான் கூட்டத்தை கூட்டி கலாட்டா பண்றீங்களா? இது நான் கூட்டின கூட்டம் மேடம், தான் நான் கூட்டின கூட்டம். இவங்களோட எதிர்காலத்தை நினைச்சு அவங்களா கூடி இருக்காங்க. மக்கள் முன்ன மாதிரி இல்ல மேடம், மாறிட்டாங்க, ரொம்ப மாறிட்டாங்க. ஓட்டும் போடுவாங்க, தப்பு பண்ணா ஓடவும் வரட்டுவாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இந்த தொழிற்சாலை வேண்டாங்கிறோம், இதை நீங்க திறக்க கூடாது. என்னது, தொழிற்சாலை வேண்டாமா? இந்த மாதிரி தொழிற்சாலை வேண்டாங்கிறோம். இது பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிற தொழிற்சாலை. இந்த மருந்து விவசாயத்துக்கு ரொம்ப அவசியம். தெரியும், அது மட்டும் இல்ல, இது ஒரு வெளிநாட்டு கம்பெனின்னு எனக்கு தெரியும். இதை இந்தியாவுல எல்லா மாநிலமும் வேண்டான்னு சொன்னது எனக்கு தெரியும். இதையெல்லாம் மீறி இந்த தொழிற்சாலையை நீங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த காரணம் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்கு 4 கார் வந்தது தெரியும், அந்த கார்ல 4 சூட்கேஸ் இருந்தது தெரியும், அந்த சூட்கேஸ்ல 40 கோடி ரூபாய் இருந்தது எனக்கு தெரியும். மொத்தத்துல நீங்க அந்நிய நாட்டு கைக்கூலிங்கிறது எனக்கு தெரியும். 40 கோடியா? யோ என்னங்க 40 கோடின்றோம், 35 கோடி தானே கணக்கு கொடுத்த? அந்த ஆபீஸ் மேல ஏசிட்டு ஊத்த சொன்னீங்கல்ல, அதுக்கு செலவாயி போச்சுங்க. அனாவசியமா பேச வேண்டாம். இந்த தொழிற்சாலையினால 5000 பேருக்கு வேலை கிடைக்கும். மன்னிக்க மேடம், நீங்க இதனால கிடைக்க போற லாபத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் இதனால ஏற்படக்கூடிய நஷ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு சென்னையில 60 லட்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதிர்பாராதமா இந்த தொழிற்சாலை விபத்து ஏற்பட்டு இங்க பயன்படுத்துற விஷவாயு வெளியே வந்தா அரை மணி நேரத்துல இந்த 60 லட்சம் பேர் உயிரிழப்பாங்க. உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க குடும்பத்தையும் சேர்த்துதான். ப்ளீஸ் மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவங்க உயிரோட விளையாடாதீங்க. இதே மாதிரிதான் 1984 மத்திய பிரதேஷ்ல போபால விளையாண்டாங்க. என்னாச்சு? ஆயிரக்கணக்கான அப்பாவி ஜனங்க உயிர் வந்தாங்க. அந்த ரத்த பாடம் ஒண்ணு போகல, அந்த அழுகுற ஒண்ணு ஓயல. மறுபடியும் அந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கணுமா? இந்த அப்பாவி ஜனங்க சாகணுமா? சொல்லுங்க. நோ, அனுமதிக்க மாட்டோம். இந்த தொழிற்சாலை இங்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். நீங்க என்ன அனுமதி கொடுக்கிறது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அனுமதி கொடுத்தாச்சு. இவங்க அனுமதி கொடுத்தாங்களா? கொடுத்தீங்களா? இவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவீங்க நினைச்சுதான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. இவங்க வேலைக்கு வச்ச வேலைக்காரன் தான் நீங்க. இந்த பாருப்பா, வேலைக்காரன் அண்ணாமலை சூரிய நாட்டாம பாச்சா இந்த பேரெல்லாம் சொன்னா மேடத்துக்கு பிடிக்காது. மேட்ர மாத்திரம் பேசு. ஏனுங்க என்ன அவன் பேசிக்கிட்டே இருக்கான், நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அரசியம் ஆட்சியில் இருக்கிற ஆணவத்துல ஆட்டமா போடுறீங்க. உங்களுக்கு கட் அவுட் வச்ச ஜனங்களை வச்சு கெட் அவுட் சொல்ல வைக்கிறேன். பத்திரிக்கைக்காரர் பிரச்சனையாயிடும். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே விட்டுட சொல்லு. ஓகே மேடம்.